இந்த ராமாயண மகாபாரத இதிகாசங்களை இந்த யங்ஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போகிறதுல ஆக்சுவலாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுல அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது? யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டேஜி வயசு வித்தியாசம் பார்க்காம இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ சொல்லும்போது ஓரளவுக்கு பெரியோர்கள் எந்த விதத்தில் சொல்லியிருக்காளோ அந்த விதத்தில் தான் சொல்கிறோம். இந்த டெர்மினாலஜி வேணால் கொஞ்சம் மாடர்னாக இருக்கலாம், உபயோகிக்கக்கூடிய உவமைகள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மாடர்னாக இருக்கலாமே ஒழிய கதாபாகம் அதே தான். முதல்ல நம்ம கதாபாகத்தை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதே இல்லை. ஆனால் எல்லா கதையுமே கன்வின்சிபிளாக இருக்குது. இப்போது ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், காட்டுக்கு வந்தார். இப்போ நம்ம அந்த 14 இயர்ஸ் எப்படி ஒரு டெப்யூட்டேஷன் மாதிரி போடுறோமோ அவர் காட்டுக்கு அப்பா சொல்லி வந்தார்னு, எத்தனையோ பேர் கல்யாணம் ஆனோன்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கம்பெனி வந்து ஒரு ஆன்சைட் ப்ராஜெக்ட்டுன்னு நினைப்போம். ஸோ இப்போ எல்லாமே இதில் ரிலேட்டபிள் விஷயந்தாங்கிறேன் நான். எதுவுமே கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியகத்தையே இல்லை, ரொம்ப ரிலேட்டபிளாக வரும். அதாவது வந்து ஒரு பெண்மணி திரௌபதியானவள் எப்பேற்பட்ட குடும்பத்தில் துருபத மகாராஜாவுடைய பெண்ணாக இருந்தாலும், ஒத்தருக்கு 5 பேர் பஞ்சபாண்டவர்களுடைய பத்னியாக இருந்தாலும் எப்படி நடு சபையில் அவமதிக்கப்பட்டாள். அதே விஷயந்தான் இன்றைக்கும் வெவ்வேறு இடங்களில் பெண்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கலாம். இது ஒன்றும் அப்போ அப்படிலாம் நடந்திருக்குமா நம்ம யோசிச்சிருக்கவே வேண்டாம்.